ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த மேட்ப்ளாட்லிபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, அந்த முன்னாடியே பிஸ்னஸை பிளான் பண்ணுறது, எப்போ எந்த ட்ரெண்டுக்கு இது மாறும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறது. பைத்தான் லாங்குவேஜ் எப்பவுமே சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ் தாங்க. பைத்தான்லேயே வந்து நிறைய வகையான லைப்ரரிஸ் இருக்குங்க. நம்பை, பாண்டாஸ் ஏகப்பட்ட லைப்ரரி இருக்குங்க. இதில் மேட்ப்ளாட்லிப்னு ஏதோ ஒரு சூப்பர் லைப்ரரி இருக்குங்களா. இது மூலமாக வந்து கிராஃபிக்கல், அனிமேஷன், சார்ட்டிங், பிளாட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ண முடியுன்றாங்க. உண்மையாகவே அது பண்ண முடியுங்களா? அது டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள். மேட்ப்ளாட்லிப்ன்றது வந்து பைத்தானோடைய சூப்பரான ஒரு லைப்ரரிங்க. அதாவது சார்ட்டிங், கிராஃபிக்கல் அனிமேஷன்ஸுங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸில் வந்து தரமான ஒரு சம்பவம் பண்ணுற பவர்ஃபுல்லான ஒரு லைப்ரரி பேர் தான் மேட்ப்ளாட்லிப்னு சொல்லுவாங்க. இந்த மேட்ப்ளாட்லிப்பில் வந்து வெவ்வேறு வகையான பிளாட்ஸ் இருக்குங்க. லைன் பிளாட்னு வாங்க, சார்ட் பிளாட்னு வாங்க, ஸ்கேட்டர் பிளாட்னு சொல்லுவாங்க. இந்த பிளாட்டிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு டேட்டாவை எப்படி பிளாட்டாக உருவாக்குறாங்க, அதை பற்றி ப்ராக்டிக்கலாக நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் விக்கிடிகன் காஷ். வெல்கம் டு சேனல். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மேட்ப்ளாட்லிப் தான் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறது பைத்தானில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட லைப்ரரிஸில் இந்த மேட்ப்ளாட்லிப்பும் ஒன்று. இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி நம்மளால் விஷுவலைசேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். அதை ஹை குவாலிட்டியாகவும் இல்லை கிராஃப் ஃபார்மேட்லையோ இல்லை பார் கிராஃப் ஃபார்மேட்லையோ நம்மளால் இதை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறத யார் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான் டி ஹண்டர் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த மேட்ப்ளாட்லிப்பை கிரியேட் பண்ணார். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்மளால் விஷுவலைசேஷன்ஸில் சிம்பிளான பிளாட்ஸ்லேருந்து அட்வான்ஸான பிளாட்ஸ் வரைக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் அதை கஸ்டமைஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ப்ளாட்லிப்பை நம்ம கம்ப்ளீட்டாக இந்த விஷுவலைசேஷனுக்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம், அந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் டேட்டாஸை வந்து விஷுவலாக நம்ம ஷோ பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு விஷுவலைசேஷன் லைப்ரரி தேவைப்படும். நம்மளாம் பிளாட்ஸில் எல்லாத்துலேயும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த டைமில் நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது தான் மேட்ப்ளாட்லிப். அதுக்கேற்ற மாதிரி இதில் விஷுவலைசேஷன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா பை சார்ட், ஹீட் மேப், ஹிஸ்டோகிராம், லைன் சார்ட் அண்ட் பார் சார்ட் மாதிரியான நிறைய விஷுவலைசேஷன் டைப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரியான டைப்ஸ் வேணும்னாலும் நம்ம சூஸ் பண்ணி அதில் டேட்டாஸை மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு அந்த மாதிரியான விஷுவலைசேஷன் கிடைச்சிரும். ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த மேட்ப்ளாட்லிப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ப்ளாட்லிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி புக்கில் எந்த இடத்துல பார்த்தாலும் பிளாட்டிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கும். ஸோ சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்லையும். ஸோ எங்கே வந்து பிளாட்டிங்கில் வந்து நம்ம எங்கே ப்ராஃபிட் ஆகுது, எங்கே லாஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு விஷுவலாக பார்த்தா தான் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான இடத்துலையும் இல்லை எனக்கு வந்து இன்டராக்டிவ் விஷுவலைசேஷன் நான் பண்ணுறேன், ஒரு இடத்துல வந்து அந்த பிளாட்டில் நான் கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து அந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியணும் அப்படின்னா அப்போ அது இன்டராக்டிவ் இன்டர்ஃபேஸில் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு விஷுவலைசேஷனும் நம்மளால் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்மளோட வேல்யூபிள் டேட்டாஸை அந்த பிளாட்டிங் மூலியமாக பார்க்கும்போது அது ஒரு வேல்யூபிள் இன்சைட்ஸாக நமக்கு தெரியும். அப்போது நமக்கு விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங் பர்பஸ்க்காகவும் அந்த முன்னாடியே பிஸ்னஸை பிளான் பண்ணுறது, எப்போ எந்த ட்ரெண்டுக்கு இது மாறும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்குறது, எவ்வளோ வந்து கூட்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த விஷுவலைசேஷன் மூலியமாக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவங்களோட சேல்ஸ் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, எந்த ஏரியாவில் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மேப் வச்சு எல்லாம் டிசைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான எல்லா இடத்துக்கும் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லேயுமே இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அங்கேயுமே நமக்கு மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் பர்பஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசீஸாக எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டாக இருந்தால் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், இல்லை டெக்னாலஜியில் டெவலப் பண்ணுறோன்னா அதோட க்ரோத், இப்போ டிசீஸ் எடுத்துக்கிட்டோம்னா டிசீஸோட க்ரோத் எப்படி இருக்குது, எத்தனை நாளுக்குள்ளே இந்த டிசீஸ் இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறதுக்கு விஷுவலைசேஷன் மூலியமாக நம்ம பார்க்கும்போது அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேட்ப்ளாட்லிப்பை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேட்ப்ளாட்லிப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தானில் மேட்ப்ளாட்லிப்பை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு கமெண்ட் பிப்
இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி இதை கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயோ இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை நீங்கள் ஐடியலி அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிப் இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு கொடுக்கறது மூலியமா இந்த மேட்ப்ளாட்லிப்பை உங்களோட சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் பண்ணால் போதும். அண்ட் அதை ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நம்ம இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் டாட் pyplot as plt அப்படின்னு நீங்கள் கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய விஷுவலைசேஷன் எல்லாத்தையுமே நம்மளால் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னா இங்கே தெரியக்கூடிய நம்பர்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது, இதுலேயுமே நீங்கள் உங்களோட queries எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் இருக்குது. அண்ட் உங்களோட queries-ஐ நீங்கள் மெயிலும் பண்ணலாம். நம்மளோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய கோர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. காஷி இன்ஃபோடெக்கில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா .NET, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோர்ஸை வந்து நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.